நீர்நிலைகளை ஏற்படுத்துவது, தண்ணீர் பந்தல் திறப்பது, மக்களுக்கான தண்ணீர் தேவையை நிறைவு செய்வது, இப்படியான விஷயங்கள் இப்பொழுது நடைமுறையிலே நாம் பார்க்கிறோமா இல்லையா? அது மிகப்பெரிய நன்மை பயக்கும் ஒரு செயல். வரலாற்றில் ஒரு செய்தி, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லா ஹதீஸ் கலை வல்லுனர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய விற்பனராக திகழ்ந்தவர்கள் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லா. அவரிடத்திலே ஒரு மனிதர் கேட்டார், எனக்கு கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலமாக என்னுடைய முட்டிலே ஒரு புண் இருக்கிறது, அது ஆறுவதே இல்லை. எத்தனையோ மருத்துவங்கள் நானும் செய்துவிட்டேன், மருந்துகளை உட்கொண்டு விட்டேன், ஆனால் அது எனக்கு கேட்கவில்லை, என்ன செய்வது என்று கேட்டபோது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லா அவர்கள் சொன்னார்கள், நீ ஒரு கிணறை தோண்டு, அதிலே மக்கள் தாகம் தீர்கின்ற போது உன்னுடைய புண் அதிலே குணமாக வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் கூறினார்கள். உடனே அவர் ஒரு மக்களுக்கான தண்ணீர் தேவையை நிறைவு செய்வதற்காக வேண்டி, தாகம் தீர்ப்பதற்காக வேண்டி ஒரு கிணற்றை தோண்டினார். அவர் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லா அவர்கள் சொன்னார்கள், அதிலிருந்து தண்ணீர் பொங்கி நீர் ஊற்று வர வர உன்னுடைய காயத்திலே உள்ள புண்ணிலே உள்ள இரத்தம் சுண்டி, சீல் சரங்கள் சுண்டி அது ஆறும் என்றார்கள். கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலமாக எந்த விதமான மருத்துவமும் அவருக்கு பயனளிக்காத ஒரு சூழ்நிலையில் அவ்வாறு கிணற்றை தோண்டினார். அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் பொங்கி வந்தது. மக்கள் தாகம் தீர்ந்தார்கள். மக்கள் தாகம் தீர தீர அந்த தண்ணீர் ஊற்று பொங்கி வர வர இவருடைய காயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தங்கள் சுண்டி சுண்டி அப்படியே காய்ந்து அது ஒன்றும் இல்லாமல் ஆறிப்போனது என்பது வரலாறு என்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் இப்பொழுதும் உள்ள நடைமுறையில். ஆங்காங்கே தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி தண்ணீர் பந்தல் திறப்பது, நீர்நிலைகளை ஏற்படுத்துவது, கிணறு தோன்றுவது, மோர் பந்தல் திறப்பது, இப்படியான நிலைகளை மக்களிடத்தில் நாம் காண முடிகிறது. இது ஒரு நன்மை பயக்கும் செயல் என்றே நாம் கருத வேண்டும். வல்ல அல்லாஹ் நமக்கும் இதை தௌஃபீக் செய்வார்.